Hi friends, வணக்கம். என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா குதூகலமா இருப்பீங்கன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, இந்த நிகழ்ச்சி உங்கள் ஐடிவி வழங்கும் அந்த ரங்கம். சரி, எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு டாக்டர் என்ன மாதிரியான விஷயங்கள் பத்தி பேச போறாரு, என்ன மாதிரி தீர்வுகள்லாம் நமக்கு கிடைக்கும், இதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பீங்க. அதே யோசனை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். இப்போ நம்ம டாக்டர் கிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம்ங்கறத கேட்டலாம். சொல்லுங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, சிரிப்புலயே தெரியுது டாக்டர் இன்னைக்கு கொஞ்சம் தெம்பா இருக்காரு போல. என்ன டாக்டர், ஏதாவது ஸ்பெஷலா நீங்க ஏதாவது மருந்து சாப்பிட்டு வந்தீங்களா? இல்ல எப்போதும் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே தானே இருக்கணும். மருந்தே உணவு, உணவே மருந்து. ஓகே, சரி சொல்லுங்க டாக்டர். இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் எடுத்து பேச போறோம்? இன்னைக்கு நிறைய இளைஞர்களுக்கும் சரி வயசானவங்களுக்கும் சரி நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிற ஒரு ட்ரபிள் நிறைய இருக்கு. நிறைய பேருக்கு நரம்பு தளர்ச்சி இல்லாமலே நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டிருக்கோ வந்துருமோ அப்படின்ற பயமும் இருக்கு. முதல்ல இந்த நரம்பு தளர்ச்சினா என்னங்கறத பத்தி சொல்லிடுங்க. நரம்பு தளர்ச்சிங்கிறது மெயின் காரணம். நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டா செக்ஸுவல் வீக்னஸ் ஏற்படும். ஓகே. ஆண்மை குறைவு ஏற்படும். அந்த ஆண்மை குறைவு அதாவது ஆண்மையை அதிகமா சீரழிக்கிறதுனால, விந்து சக்தியை அதிகமா இழக்கிறதுனால ஆண்மை குறைவோட சேர்ந்து நரம்பு தளர்ச்சி வரும். ரெண்டுக்குமே ரிலேஷன் இருக்கு. அதாவது நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைவு வரும், ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி வரும். ஓகே, நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசுவோம். காலர் ரெடியா இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ. ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. முத்து ஃப்ரம் திருவள்ளூர். முத்து ஃப்ரம் திருவள்ளூர். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன முத்துக்குலாம் எப்படி இருக்கீங்க? முத்து எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன ஒரு வெக்கம் முத்துக்கு, சொல்லுங்க என்ன பிரச்சனை? மேடம், எனக்கு வயசு 29. 29. ஓகே மேடம், இப்போ நான் லைஃப்ல இன்னும் செட்டில் ஆகாதனால வீட்டுல கல்யாணம் சொல்லிட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தள்ளி போட்டுன்னு இருக்கேன். ஓகே, லைஃப்ல செட்டில் ஆகாததுனால நீங்க கல்யாணத்தை தள்ளி போடுறீங்க. ஆமா. சரி, வீட்டுல எல்லாம் கட்டாயப்படுத்திட்டு இருக்காங்க. நான் தள்ளி போட்டுட்டு இருக்கேன். ரொம்ப நல்ல விஷயம் தான் நீங்க பண்றது. சொல்லுங்க. நான் பகல்ல இப்போ என்ன ஏதாவது மூவி பாக்குறதுனாலயோ இல்ல ஏதாவது லேடிஸ் பாக்குறதுனாலயோ நைட்ல எனக்கு இந்த கை பழக்கம் அந்த மாதிரி இருந்தது. சமீப முடி கொட்டுறது, அதுக்கப்புறம் உடம்பு ஹெல்த் இஷ்யூ பிரச்சனைனால நான் சமீபமா ஒரு 2 மாசமா தள்ளி போட்டுன்னு இருக்கேன். அந்த கை பழக்கம் இல்லாம இருக்கு. ஓகே, நல்ல விஷயம் தானே. இப்ப அதுக்கு என்ன பிரச்சனைங்கறீங்க? நைட்ல ரொம்ப கஷ்டப்படுறேன் மேம் அதுக்கு. ஓகே ஓகே, கை பழக்கம் பண்ணாதனால நைட்ல ரொம்ப கஷ்டமா இருக்குங்கறீங்க. அது எப்படி உங்களுக்கு வலி வருதா இல்ல எப்படி, அததான் சொல்லுங்க. வலி இருக்கு மேம். வலி இருக்கு. ஓகே, வலி இருக்கு. நீங்க அதுக்காக வேண்டிய மறுபடியும் நீங்க கை பழக்கத்துல ஈடுபடுறது இல்லையா? ஆமா. ஷியோர். ஓகே, உங்களுக்கு என்ன வயது? 29 சொன்னீங்க. ஆமா. ஓகே, எப்ப லைஃப்ல செட்டில் ஆகிறதா உத்தேசம் இருக்கு? இன்னும் 2 வருஷம். இன்னொரு 2 வருஷம் கழிச்சு அப்ப நிச்சயமா திருமணம் ஆயிடும். கண்டிப்பா. சரி, அப்ப உங்களுக்கு இந்த கஷ்டங்கள்லாம் இல்லாம இருக்கணும்னு சொல்லி நான் இப்பவே வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். ஓகே டாக்டர், சொல்லுங்க இவருக்கு உண்டான தீர்வு. ஒன்றும் இல்லை, இவர் மேரேஜ் நெருங்கிட்டு இருக்காரு. மேரேஜ் ஆகக்கூடிய டயத்தை நெருங்கிட்டு இருக்கிறாரு. அந்த கைப்பழக்கங்கிறது ரொம்ப கொடுமையான பாவமான பழக்கம் அல்ல. அதனால பயப்பட வேண்டாம். அதான் விட்டுட்டேன்றாரு. இந்த வலி இருக்கு, தொல்லை இருக்குன்றாரு. அதனால ட்ரபுள் ஏற்படுது அப்படின்றாரு. 10 நாளைக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை அதை வெளியேற்றலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால பாதிக்காது. அதே பழக்கத்தை கண்டினியூ பண்ணக்கூடாது. தொடர்ச்சியா இது பண்ணா தொல்லை பண்ணும். இன்னும் கொஞ்ச நாள் தான். 29 வந்துட்டாரு, 30 31ல மேரேஜ் பண்ணிட்டு வர. 30க்கு முன்னாடியே மேரேஜ் பண்ணிக்கிட்டா நல்லது. நல்லா இருக்கும், ஒன்னும் பாதிக்காது. அதனால ஃபுட் எப்போதுமே திட உணவு அவசியமா தேவை. குறிப்பா இது மாதிரி உள்ளவங்க ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும், கீரைகள் நிறைய எடுத்துக்கணும். கீரைகள்ல இந்த எனர்ஜி நிறைய இருக்கு. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நேயர்கள் நீங்க கால் பண்ணும்போது பயப்படவே வேண்டியதில்லை. நீங்க நிச்சயமா நம்மளுடைய டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் எல்லாமே டாக்டர் தீர்த்து வைக்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம். ஹாய். பாத்தீங்களா, நீங்க பண்ற முதல் தப்பு உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். டிவி வால்யூம் கம்மி பண்ணியாச்சா? ஓகே, சூப்பர். ரொம்ப நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். உண்மையிலே நீங்க ரொம்ப அருமையா இருக்கீங்க. நல்ல ப்ரோகிராம் சூப்பரா பண்றீங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னோட பேர் ராஜா மேடம். ஓ, ராஜா. ஓகே, என்ன ராஜாக்கு என்ன அப்படி ஒரு சந்தேகம்? என்ன பிரச்சனை? ராஜாக்கு சந்தேகமோ இல்ல பிரச்சனையே வரக்கூடாது, தப்பாச்சு அது? இல்ல மேடம், நம்ம ஏஜ் 24 ஆகுது. சரிங்க, நல்ல விஷயம். கொஞ்சம் கைப்பழக்கம், ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க்ஸ் உண்டு.
அதிகமா கிடையாது. ட்ரிங்க்ஸ் கைப்பழக்கம் எல்லாம் இருக்கு. ஓகே, ட்ரிங்க்ஸ் வந்து எப்பயாவது ஒரு தடவையா இல்ல அது எப்படி? இல்ல பீர் தான் அடிக்கிறோம். ஓகே, உடம்ப குளிர்ச்சி படுத்திருக்கிறதுக்கா? ஆமா ஆமா, குளிர்ச்சி படுத்திருக்க பீர் தான் அடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பீரா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் குடிக்கிறது தப்பு, வெறும் தண்ணீரை தவிர்த்து ஜூஸஸ் தவிர்த்து. சரிங்க மேடம். ஓகேங்களா? சரி, கைப்பழக்கம் எத்தனை வருஷங்களா இருக்கு இல்ல எத்தனை மாதங்களா இருக்கு? 19 வயசுல இருந்து இருக்கு கைப்பழக்கம். ஓகே, ரொம்ப சூப்பர். கை ரேகை இருக்கா? கை ரேகைலாம் இருக்கு, அதெல்லாம் கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கா இல்லையா? சரிங்க சரிங்க. இதுக்கு வந்து நீங்க ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா, இது மேரேஜ் ஆகும்போது எதுவும் ப்ராப்ளம் வருமா? டாக்டர் நிச்சயமா நிச்சயமா கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. இந்த வயசுல கைப்பழக்கங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகமா வச்சுக்கிட்டா பாதிக்கும், என்னைக்காவது ஒரு நாள் இருந்தா பாதிக்காது. ஆனா இன்னொரு பழக்கத்துக்கு சொல்றாரு பாருங்க, ட்ரிங்க் பழக்கம். அது என்னுடைய கருத்து என்னன்னா, சுத்தமா அது யாருமே இந்த ஸ்மோக் பழக்கம், ட்ரிங்க் பழக்கம், இந்த பாக்கு போடுற பழக்கம் இதெல்லாம் சுத்தமா விட்டுறது நல்லது. என்னைக்காவது ஒரு நாள் அப்படின்னு ஜாலிக்காக ஆரம்பிக்கிறேன்றதுதான் அவங்களுடைய வாழ்க்கைய முழுமையா அழிச்சிடும். அதாவது இப்ப தெரியாது, அதனுடைய ஃபியூச்சர்ல அதனுடைய பாதிப்பு ரொம்ப இதா இருக்கும். இப்ப எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் அவங்களுக்கு நல்லா அமைஞ்சிரும். இப்ப கட் பண்ணிட்டா நல்லா பண்றாங்க. எனக்கு வந்து உடம்பு குளிர்ச்சிக்காக எல்லாம் பண்றேன் அப்படின்லாம் சொல்றாரு. குளிர்ச்சிக்காக பீர் சாப்பிடணுங்கிறத விட மோர் சாப்பிட சொல்லுங்க. ஓகே, மோர் சாப்பிட சொல்லுங்க, ஜூஸ் சாப்பிட சொல்லுங்க. பீர் இட்லி வேணா, மோர் இட்லி வேணா சாப்பிடலாம். மோர் சாப்பிடுங்க, பீர் வேண்டாம். அது குளிர்ச்சிக்கு பீர் செட் ஆகும். சும்மா அது வந்து அவங்க ஒரு மனசாந்திக்கு அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்றது, அது வேண்டாம். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. ராஜா, நீங்க நிச்சயமா வந்து பீர் பழக்கம் எல்லாம் விட்டுட்டீங்கன்னா ராஜபோக வாழ்க்கை தான் உங்களுக்கு. சோ அதனால டாக்டர் சொல்ற விஷயங்கள்லாம் கடைபிடிங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாத்துடலாம். டாக்டர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. துரை, கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறது யாரு? துரை. துரை, எப்படி இருக்கீங்க துரை? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன துரைக்கு என்ன பிரச்சனை? அன்பு சகோதரர் டாக்டர் அவர்களுக்கும் என் அருமை அக்கா மகளுக்கும் என் வணக்கம். அக்கா மகளா? எப்பத்துல இருந்துங்க இந்த சொந்தம்லாம்? ஓகே, சரி சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனைய சொல்லுங்க. பிரச்சனை இல்லை மேடம். இப்ப வந்து ஒரு மனைவி கூட இருப்ப, எனக்கு கல்யாணம் ஆகி 1 year ஆகுது. மனைவி கூட வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை செக்ஸ் பண்ணா அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? நீங்க எத்தனை முறை பண்றீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எத்தனை முறை வந்து உடல் உறவு வச்சுக்கிறீங்க? ஒரு 3 times. 3 times ஒரு நாளைக்கா? ஆமா, ஒரு நைட்ல மட்டும்தான். நைட்ல மட்டும்தான். ஓகே, 3 வேளை சாப்பிடுறீங்களோ இல்லையா? ஆனா 3 வேளை வந்து இதை மட்டும் கரெக்டா செஞ்சிடுறீங்க. அப்புறம் என்ன பண்றது? வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் தானே. கரெக்ட் தாங்க. அப்புறம் என்ன பண்றது பின்ன? நைட்ல மனுச்சு ஆனா கொஞ்சம் தூங்கணுங்க. நைட்ல எப்ப பார்த்தாலும் இதே வேலையா இருக்க முடியுமா? தூங்குறது எப்படி விடிஞ்சிருமோ? அப்படி இல்ல ஓரளவுக்கு காலையில தானே மேடம் தூக்கமே வருது நல்லா. ஓகே ஓகே. ஓ, வேலை செஞ்சாதான் நல்லா தூக்கம் வருது. நல்லா தூக்கம் வருது. வேலைக்கு போறீங்களா? போறேன் மேடம். அதாவது நீங்க செஞ்சிட்டு இருக்க இந்த வேலையை பத்தி கேக்கலங்க, ரெகுலரா நீங்க போய் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலையை கேட்டேன். அப்படி இல்ல, சம்பாதிக்காத வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். ஓ, சம்பாதிக்கிற வேலைக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கீங்க. சரி, நைட்ல வந்து இந்த ஒரு டபுள் டியூட்டி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே சரி. உங்களுடைய வைஃப்க்கு வந்து நீங்க இந்த மாதிரி வந்து உறவு வச்சுக்கிறீங்க இல்லையா? 3 முறை உறவு வச்சுக்கிறதா சொல்றீங்க. சோ அப்படிங்கும்போது உங்க வைஃப்க்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு இல்ல வலி இருக்குன்னு ஏதாவது சொல்றாங்களா? இல்ல, அவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் சொல்லல. அவங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருக்கும்போது அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. பட் இப்போ வந்து அப்புறம் அப்படியே பழகி அவங்களும் வந்து உங்களுடைய வழிக்கு வந்துட்டாங்க. வழிக்கு வந்துட்டாங்க. ஓகே ஓகே. உங்களுடைய அன்புலயும் பாசத்துலயும் அதுலயும் வந்து வழிக்கு விழுந்துட்டாங்க கொஞ்சம். அப்படிங்களா? சரி, உங்களுக்கான தீர்வு டாக்டர் கிட்ட கேட்போம். சொல்லுங்க டாக்டர். இவர் வந்து என்னன்னா வந்து திருமணம் ஆயிடுச்சு. எத்தனை வயசு ஆகுது அவருக்கு? வயசு என்ன ஆகுதுங்க? 30 ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 30 வயசு. அதாவது இப்ப திருமணமாகி 1 வருஷம் தான் ஆகுதுன்றாரு. அதனால 1 வருஷத்துல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா இதே நீடிக்க கூடாது, இதே நிலைமை நீடிக்க கூடாது. கொஞ்சம் ஆசை சொல்லுவாங்கல்ல, ஆசை 60 நாள் மோகம் 30 நாளுங்கிற ஒரு 1 or 2 years இருக்கலாம் அந்த பழக்கம். ஆனா நாளடைவில் இதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். 2வது, இதுக்கு தகுந்த உணவு முறைகள் நிறைய இருக்கு. இந்த அதாவது இந்த செலவழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த விந்து சக்தியை 3 தடவை உடல் வச்சுக்கிட்டோம்னா 3 தடவை நம்மளுடைய விந்து சக்தியை இழக்கிறோம். அப்படி இழக்கும் போது அதை திருப்பி மீண்டும் பெற்றுக்கொள்ள தெரியணும். அப்படி பெற்றுக்கொள்ளலைன்னா
அது வறட்சியை கொடுக்கும், உடம்புக்கு தேவையான ஹெல்த்தி குறைவை கொடுக்கும். அதுக்கு உதாரணத்துக்கு சாதாரணமாக அவங்க உணவுகள்லையே கீரைகள் நிறைய அடிக்கடி கீரைகள் எடுத்து, அதாவது அரைக்கீரை. இதுல ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு, பாடி காட்டுறேன் பாருங்க. தாளி முருங்கை தலை தூது நம்பசலை வாளில் ஒரு கீரையும் நெய் வார்த்துள்ளி லாலியன விஞ்சுவார் போகத்தில் வீம்புரைத்த பெண்கள் எல்லாம் கெஞ்சுவார் பின்வாங்கி கேள். இது வந்து தாளிக்கீரை, அரைக்கீரை, பசலைக்கீரை, தூதுவளைக்கீரை, சிறுகீரை, இது மாதிரி கீரைகள்ல ஏதாவது ஒரு கீரையை வந்து நீங்களும் பாடலாம்னு நிகழ்ச்சி முடிஞ்சது, அதுக்குள்ள டாக்டர் ஆரம்பிச்சுட்டாரு. பெரிய பாடல் இல்ல, இது மக்களுக்கு தேவையான பாடல். இது பெரும்பாலும் கீரைகளை எடுத்துங்கன்னு சொன்னா பெரும்பாலும் நாங்க என்ன சார் இலை கொலை இதெல்லாம் தின்ன சொல்றீங்க அப்படின்றாங்க. ஆனா கீரைகள்ல அபரிதமான சக்தி இருக்கு. பொதுவா எனர்ஜியை சம்பாதிக்க தெரிஞ்சுக்கிட்டா இந்த விரயத்தை பத்தி கவலை இல்ல. ஓகே டாக்டர், சரி, ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய சந்தேகம் தீர்த்திருக்கோம் அப்படின்னு நம்புறோம். சரி, நேயர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா வந்து நமக்கு டோல் ஃப்ரீ நம்பர் நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. நிச்சயமா வந்து நீங்க அந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி டாக்டர் கிட்ட இருந்து உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு தீர்த்துக்கோங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாத்துடலாம். டாக்டர், ஹலோ, வணக்கம். ஹலோ, நான் கௌதம் பேசுறேன். சொல்லுங்க கௌதம், எப்படி இருக்கீங்க? பேர்லயே தம்முலாம் இருக்கு, தம்முலாம் அடிக்கிற பழக்கம் இருக்கா? இல்லைங்க, பழக்கம் இல்ல. ரொம்ப நல்லதுங்க. என்ன வயசு, ஊர் சொல்லுங்க? நான் 24 கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, 24 கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்களா? ஓகே, சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை சொல்லுங்க. மேம், எனக்கு என்னோட ஆண் கோயில முன்தோல் வந்து விளையாம இருக்கு. ஓகே. ஆனா மட்டும் நேச்சுரலா மற்ற பசங்களுக்கு விலை இருக்கு, அதனால எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சா? இல்ல மேம். என்ன வேலை பண்றீங்க? நான் ஐடி ஃபீல்ட்ல இருக்கேன். ஓகே, ஐடில வர்க் பண்றீங்க. சரி, உங்களுக்கு உண்டான சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்போம். ஓகேங்களா? சொல்லுங்க டாக்டர். அந்த முன்தோல் வந்து ஃப்ரீயா வந்து போகணும். அது மாதிரி இருந்ததுன்னா உடல் உறவுக்கு இடைஞ்சல் இருக்காது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆன உடனே எண்டுகோஸ் பண்றச்ச அந்த முன்தோல் வந்து அப்படி லாக் ஆயிட்டு திருப்பி வராதது மட்டும் இல்ல, அப்படியே தக்காளி மாதிரி அப்படியே வீங்கி போயிடும். அந்த கண்டிஷன்ல என்கிட்ட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு அது மாதிரி ஏற்படாம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டா இருந்ததுன்னா அதை இந்த சுன்னத் பண்றது சொல்றாங்கல்ல, அதே மாதிரி கட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். அது இப்போ எளிதா நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய டாக்டர்கிட்ட இது மாதிரி இருக்கு, என்ன பண்ணிக்கலாம்னு யோசனை கேட்டுக்கலாம், அந்த கண்டிஷனை பொறுத்து. அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ், இது மாதிரி என்னைக்காவது லாக் ஆயிடுச்சுன்னா ஐஸ் இருக்கு பாருங்க, ஐஸை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ஒத்தடம் கொடுத்துக்கிட்டு ஆயில் வச்சு இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா திருப்பி ரிட்டர்ன் ஆயிடும். ஓகே, என்ன மாதிரியான ஆயில் அவங்க யூஸ் பண்ணுவாங்க? விளக்கெண்ணெய் மாதிரி உள்ளது. ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு இந்த டோல் ஃப்ரீ நம்பரை வந்து அணுகுங்க. நிச்சயமா உங்களுடைய சந்தேகங்கள்லாம் தீர்ந்தும் அப்படின்னு நாங்களும் நம்புறோம். அடுத்த நேயர் பார்த்துடலாம் டாக்டர். ஹலோ, வணக்கம். ஹலோ மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் ராஜு மேம். ராஜு சேலத்துல இருந்து கால் பண்றேன். சரி ராஜு, என்னாச்சு ராஜுக்கு? எனக்கு வந்து ஸ்பேம் வந்து கொஞ்சம் எப்பயுமே கம்மியா தான் வருது, 24 ஆகுது. ஓகே. கை பழக்கம் வந்து 11th இருந்து இருந்தது. 11th இருந்து? ஆமா. ஓஎம்ஜி, சொல்லுங்க. இருந்தது. மோஸ்ட்லி நடுவுல நிறுத்திட்டு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் இருந்தது. ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்க வண்டிய. அதனால ஸ்பேம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வருது. அதை பத்தி பயப்படலாமா இல்ல எப்படி ஃபியூச்சர்ல கண்டிப்பா பிரச்சனை இருக்குமா? ஒரு நாளைக்கு நீங்க வந்து எத்தனை தடவை உங்களுடைய கைப்பழக்கத்துல ஈடுபடுவீங்க? இல்ல, ஒரு நாளைக்கு இல்ல, கண்டினியூ, அதாவது வீக்லி ஒரு 3 days. வீக்லி 3 days அப்படிங்கிற பட்சத்துல அப்படி இல்லைன்னா மற்ற டைம்ல ஒரு 20 days அப்படி எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படி. ஓகே, சாட்டர்டே சண்டே ஆனா லீவு இல்ல, அப்படிலாம் இல்லை. சரிங்க. அதுக்கே இவ்வளோ பயந்து இவ்வளோ பதட்டமா பேசுறீங்கிறதா எனக்கு புரியல. ரொம்ப பயப்படுறீங்க. உங்களுடைய கவலையை ஃபர்ஸ்ட் நீங்க நீக்கிடுங்க. அதுதான் டாக்டர் வந்து எப்பவும் சொல்ற ஒரு விஷயம். மனதில் இருக்கக்கூடிய பயத்தையும் கவலையையும் நீக்கிடுங்க அப்படிங்கிறது தான். சரி டாக்டர், உங்களுக்கான தீர்வு என்ன சொல்றாருங்கிறத பாப்போம். சொல்லுங்க. என்ன வயசு சொன்னீங்க? 24 சொன்னாரு. 24. அதாவது நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த பழக்கம் இருக்குங்கிறது. சில பேர் என்ன செய்வாங்க, எனக்கு 30 வயசு ஆகுது, 28 வயசுல தான் அந்த பழக்கம் வந்ததும்பாங்க. அது தப்பு. இது ஓப்பனா உண்மையை சொல்றாரு. இவர் முடிஞ்ச வரை அவருக்கே தெரியுது இதனுடைய பின்விளைவு இதா இருக்குன்ட்டு, அதனால தெரியுது.
அதனால முடிஞ்ச வரை அவருக்கு விந்து உற்பத்தி ஆகக்கூடிய உணவுமுறைகளில் ஒரு 2 உணவை நான் சொல்றேன். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே சரியா வந்துடும். வெங்காயம், சின்ன வெங்காயம் அதை சின்னதாக கட் பண்ணி நெய்யில் வதக்கி சாப்பிடலாம், பாலில் காய்ச்சியும் சாப்பிடலாம். அதே மாதிரி ஓரிதழ் தாமரைன்னு ஒரு கீரை இருக்கு, இல்லை அது பொடியாகவும் கிடைக்குது. ஓரிதழ் தாமரை அதை எந்த ரூபத்தில் நமக்கு எப்படி பிடிக்குதோ பாலில் கலக்கி சாப்பிடலாம், இல்லை சும்மா தண்ணியில் இது பண்ணலாம், எப்படி வேணாலும் அது பழக்கத்தில் ஒரு அரை ஸ்பூன் ரெகுலராக காலை மேலே. ஆனால் சும்மா ஒரு வாரம் 10 நாள் சாப்பிட்டா பத்தாது, பல மாதங்கள் சாப்பிடணும். அவங்களுக்கு இருக்கிற எவ்வளவு தீவிரமா வந்து அவங்களுக்கு குணப்படுத்திக்கணும். குறைந்தபட்சம் பார்த்தா எவ்வளவு நாள் சாப்பிடலாம்? இல்லை, இந்த எனர்ஜி எப்படின்னா லைஃப் ஃபுல்லாக நமக்கு வேணும். ஏதாவது வெளியேற்றுறோம், திருப்பி வேணும், வெளியேற்றுறோம், வேணும். ஏன்னா இது ஆண்கள் உடலுறவு வச்சுக்கிற காலம் வர தொடர்ச்சியாக அந்த எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால அதை வந்து லைஃப் ஃபுல்லாக நம்ம கவனம் செலுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் தொடர்ச்சியாக ஏதாவது ஒன்றில் டச் இருக்கணும். அதுதான் நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன். பாதாம் பருப்பு எடுத்துங்க, பிஸ்தா பருப்பு எடுத்துங்க, சாரப்பருப்பு எடுத்துங்க, பேரிச்சம்பழம் எடுத்துங்க, அத்திப்பழம் எடுத்துங்க, உளுந்த திராட்சை எடுத்துங்க. இதெல்லாம் ஏதாவது ஒன்று மாற்றி 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 இப்படி பழக்கத்திலே கொண்டு வந்தால் மருந்துன்ற லெவலுக்கு போக வேணான்றது என்னுடைய யோசனை. கம்ப்ளைண்ட் இருந்தால் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட், இல்லைன்னா உணவு. ஓகே ஓகே டாக்டர், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. நிச்சயமா உங்களுடைய சந்தேகம் தீர்ந்திருக்கும் நம்புறோம். நிகழ்ச்சியை பாருங்க, பங்கெடுத்துக்கங்க. அண்ட் நேயர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா மேல இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. அடுத்த நேயர் யாருங்கிறத பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, என்னோட பேர் திலீப். திலீப், எப்படி இருக்கீங்க திலீப்? நல்லா இருக்கேன், மதுரையில இருந்து பேசுறேன். மதுரை மல்லி எப்படி? மதுரை மல்லி எப்பயும் நல்லாதான் இருக்கும். ஓகே, மல்லி நீங்க வந்து மல்லி கொடுத்தவங்க எப்படி இருக்காங்க? என்னோட ஒய்ஃப் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ரொம்ப ஜாக்கிரதையா பேசுறீங்க. பக்கத்துல போய் தூங்கிட்டு இருக்க நீங்க வேற. அதனாலதான் இவ்வளவு உஷாரா பேசுறீங்களோ? இல்லனா வந்து பல விஷயங்கள் வெளியே வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. கண்டிப்பா வந்திருக்கலாம். ஓகே, அப்ப பல பேருக்கு வந்து மல்லிப்பூ கொடுத்திருக்கீங்க உங்களுடைய சின்ன வயசுலங்கறத நாங்களும் நம்புறோம். பிஃபோர் மேரேஜ் கண்டிப்பா, ஆனா ஆஃப்டர் மேரேஜ் இல்ல. ஓகே, நான் நம்புறேங்க. தூங்குறாங்களா வைஃப்? நீங்க தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். ஓகேங்க, என்ன வயது ஆகுது உங்களுக்கு? எனக்கு 32. ஓகே, திருமணமாகி எத்தனை குழந்தைகள்? ஒரு 4 வருஷம் ஆச்சு. குழந்தை இல்ல. ஓகேங்க, சரி, என்ன சந்தேகம்னு சொல்லுங்க. எனக்கு வந்து என்னோட ஒய்ஃப் இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, பட் அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. ஓகே, ஆஃப்டர் செக்ஸ் கூட முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு இன்ஸ்டிங்க்ட் இருந்துகிட்டே இருக்கு. ஓகே, மேக்ஸிமம் ஒரு 2 to 3 டைம்ஸ் நான் செக்ஸ் வச்சுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் கூட என்ன மாஸ்டர்பேஷன் பண்ணாதான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு நிம்மதி. திருமணத்துக்கு முன்பு உங்களுக்கு வந்து இந்த கைப்பழக்கம் இருந்திருக்கா? இருந்திருக்கு. ஓகே, எத்தனை வருஷமா அதை கண்டினியூ பண்ணீங்க? லேட் மேரேஜ்ன்றனால ஒரு 8 வருஷம் 9 வருஷம். அப்பா, ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பண்ணுவீங்க? ஒரு தடவை தான், அதுக்கு மேல டைம் கிடைக்காது. டைம் கிடைச்சிருந்தா அப்ப இன்னும் கூட வந்து பெட் நனைஞ்சிருக்கும். இல்ல, நாட் பெட், பெட்ல பண்ற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு இன்னும் விகரசா போல. அந்த அளவுக்கு என்ன விகரசம்? ஓகே, உங்களுக்கு என்ன சந்தேகம் டாக்டர் கிட்ட கேட்போம். டாக்டர் சொல்லுங்க, இவருக்கு என்ன சந்தேகம்? இது மாதிரி சில பெரும்பாலான ஆண்கள் இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு. அதாவது கைப்பழக்கத்துல அடிக்ட் ஆனவங்களுக்கு இது மாதிரி ஏற்பட்டாதான் நமக்கு அப்படின்ட்டு. முதல்ல இவங்க வந்து பெரும்பாலும் இந்த ஸ்டேஜை மட்டும் கற்பனை பண்ணி பார்க்கக்கூடாது. இன்னும் இருக்கு, ரொம்ப நாள் போகணும். இதே நிலைமையை நம்ம நீடிக்க விட சொல்றாரு பாருங்க, 2-3 பையனும் இருப்பேன்ட்டு. இதெல்லாமே மாத்திக்க கூடிய ஒண்ணு. ஏன்னா 4 இயர்ஸ் ஆச்சு மேரேஜ் ஆகி, குழந்தைகள் இல்ல. ஆமா, 4 வருஷமாச்சு மேரேஜ் ஆகி, 4 வருஷமாச்சு. அப்படிங்கும்போது இதை என்ன செய்யணும்? உடல் உறவுக்கு உரிய டயத்தை, அதாவது ஒரு முறை வச்சுக்கிட்டாலே போதும். 4 இயர்ஸ்னா ஒரு முறை இதாகி போச்சு. குழந்தையின்மை பிரச்சனைக்கு அவருக்கு சின்ன டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். ஆலம் விதை, அரச விதை, இது 2ஐயும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு
பாலில் காலை மாலை ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டே வரட்டும். டெய்லி நைட்டுக்கு நைட்டு படுக்கிறச்ச ஒரு செவ்வாழை பழம் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு வரட்டும். செவ்வாழை மாதுளம்பழம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாருன்னா நெக்ஸ்ட் இயர் அவருக்கு குழந்தை அவராக தள்ளி போட்டால் அது வேற விஷயம். குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னா இது இதாகும். அந்த மெயின் இந்த பழக்கத்திலேருந்து அவர் வர்றதுக்கு மன ரீதியா கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அவங்கள சந்தோஷப்படுத்துறது தான் நமக்கு முக்கியம். குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிற டாபிக் வந்துட்டாலே நம்ம எதை வச்சு டார்கெட் போறோமோ அதான் அங்க நிக்கும். அது டார்கெட் இந்த ரூட்டை பிடிச்சி போனாலே ஒரு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உடனே கிடைக்கும். ஓகே ஓகே, அதாவது வந்து உங்களுடைய மனதுதான் எல்லாத்தையுமே மாத்தும் அப்படிங்கிறாரு. ஓகே, நிச்சயமா வந்து நீங்க டாக்டர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கடைபிடிங்க. சீக்கிரமே வந்து உங்க வீட்டுல ஒரு குட்டி பாப்பா பிறக்கணும்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. சரி டாக்டர், அடுத்த காலர் யாருன்னு பாத்துடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ மேடம், இங்க வேலூர்ல இருந்து பேசுறோம். வேலூர்ல இருந்து பேசுறீங்க. ஆல்ரெடி அங்க சூடு அதிகம், உங்களுக்கு எப்படி? இல்ல மேடம், அதெல்லாம் இல்ல. சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. தங்கவேல் மேடம். தங்கவேல், ஓகே. அப்பா, எனக்கு கல்யாணம் எல்லாம் ஆனா எனக்கு நான் கவலையே பட வேண்டாங்க, உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தங்கத்தை வாங்கிக்கலாம். இல்லையாங்க? இல்ல மேடம், ஒரு சின்ன டவுட். தாராளமா சொல்லுங்க. மேரேஜ் ஆகி ஒன் இயர் மேல ஆயிடுச்சு. சரிங்க. இப்ப 3 மாசம் கன்சீவா இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயங்க, கங்க்ராட்ஸ். சொல்லுங்க. ஆனா அந்த 3 மாசம் கழிச்சு செக்ஸ் வச்சுக்கலாமா கூடாதாங்கிறது கேள்வி. ஓகே, டாக்டர் வந்து அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? இல்ல, எல்லாமே நார்மல் தான். நார்மல். அவங்க வந்து கொஞ்சம் தெம்பா இருக்காங்கங்கிற மாதிரி, ஹெல்த் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்களா? ஹெல்த்ல நல்லா இருக்கு மேடம். ஓகே, அவங்க பாடி வீக் இல்லன்னு சொல்லிருக்காங்க இல்லையா? வீக் இல்ல மேடம். ஓகே ஓகே, இந்த சந்தேகம் டாக்டர் கிட்ட கேட்போம். சொல்லுங்க டாக்டர். ஒவ்வொருத்தருக்கும் உடல் கூறு மாறும். ஒரு சிலருக்கு 3 மாசம் தாண்டிட்டாலே உடல் உறவு வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு 4 மாசம் 5 மாசம் தாண்டணும். அவங்க என்ன கண்டிஷன்ல இருக்காங்க அதுதான் வந்து டாக்டர் கிட்ட கேட்டிருக்காங்க. she is normal இருந்தாலும் இந்த விபரத்தை சொல்ல மாட்டாங்க. இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாமான்னு அழகா அவங்கள்ட்ட கேட்கறதுனால தப்பு கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த இது மாதிரி நேரங்கள்ல உடலுறவு வச்சுக்கும் போது ரொம்ப கவனமா, அதாவது அதிகமான ஹார்டான மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. அதாவது இவங்களுடைய வேக்கையை தணிச்சுக்கிறதுக்காக மட்டுமே இருக்கணுமே தவிர அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்க குசிப்படுத்தணும்னு அப்படி இப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஹார்டா இருக்கக்கூடாது. இவங்களுடைய வேக்கையை தீக்கணும், அவ்வளவுதான். இப்ப வந்து சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க, கன்சீவ் ஆனா வந்து இவர் சொன்ன கம்ப்ளைண்ட்ஸே தான், எங்களால வந்து அவ்வளோ நாள் வந்து நாங்க தனிமையில இருக்கணும், அப்படிலாம் இருக்க முடியாதே அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எத்தனை நாள் வந்து கன்சீவ் ஆன பிறகு, இல்ல எத்தனை மாதங்கள் கன்சீவ் ஆன பிறகு வந்து அவங்க இந்த மாதிரி இன்டர்கோர்ஸ் வச்சுக்கலாம், இல்ல வந்து இந்த மாதிரி உடல் உறவு வைத்துக்கலாம்? மினிமம் 3 மந்த் தாண்டணும். 3 months தாண்டணும். ஓகே. ஒரு சிலருக்கு 4 months 5 months தாண்டி தாண்டற வரை டச் வச்சுக்க வேணாம்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஓகே. 5 monthsல இருந்து till வந்து ஒரு 10வது மாதம் அது வரைக்கும், இல்ல 9வது மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். அவங்க உடல் கூரை பொறுத்து இருக்கு. ஓகே. ஆமா, நைட் பொழுது விடிஞ்சா டெலிவரினா கூட நைட்டு கூட இருந்து குழந்தை பெற்றுக்கிட்டவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்போ உள்ள காலத்துக்கு தகுந்தபடி டாக்டர்களுடைய ஆலோசனை, அது ஃபர்ஸ்ட் குழந்தைன்னா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. அதுக்கு பிறகு அது அவங்களுக்கு அனுபவம் ஆயிடும். சரி சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நேயர்கள் அனைவரும் மேல இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. குமார். மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். குமார், மதுரை. இப்பதான் ஒருத்தர் மதுரையில இருந்து பேசினாரு. நிறைய மல்லி எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துருக்கேங்க, நிறைய பேருக்குன்னு சொல்லிருக்காரு. நீங்க எப்படி? இல்ல மேடம், நான் வந்து அத்தை பொண்ணுக்கு தான் மேடம் வாங்கி கொடுத்தேன். அத்தை பொண்ணுக்கு தான் வாங்கி கொடுத்தீங்களா? அத்தை பொண்ணு கல்யாணம் பண்ணியாச்சா பண்ணலையா? பண்ணியாச்சு மேடம். பண்ணியாச்சு. சரி, சொல்லுங்க. அத்தை பொண்ணு இப்போ வந்து எனக்கு 20 ஏஜ் ஆகுது மேடம். சின்ன வயசுலயே கல்யாணம் முடிச்சிட்டாங்க. லவ் மேரேஜ்னால தாத்தா இறந்து போறதுனால சின்ன வயசுல கல்யாணம் முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அத்தை பொண்ணுக்கு வந்து 16 வயசு ஆகுது மேடம். இப்பதான் 16 வயசு ஆகுதா? ஆமா மேடம், சின்ன வயசுல தான் தாத்தா இறந்து போறதுனால ஒரே பேரன் அப்படினால கல்யாணம் முடிச்சிட்டாங்க மேடம் எங்களுக்கு. ஆனா அப்படி பண்ணக்கூடாதுங்க. அந்த பொண்ணுக்கு இன்னும் வந்து 18 வயசு முடியல. சட்டப்படி குற்றமாச்சே இது. என்ன மேடம்? சட்டப்படி குற்றமாச்சே. ஒரு 16 வயது பொண்ணை வந்து நீங்க திருமணம் பண்ணக்கூடாது இல்ல? அது பண்ணக்கூடாது மேடம். நான் உங்களை பார்த்தா தாத்தா நான் இதனால ரொம்ப பண்ணிட்டேன் மேடம்.
ஓகே, இதுக்கு நம்ம வந்து எந்த ரீசனும் சொல்லவும் முடியாது. எனிவே உங்களுடைய டவுட்டை கேளுங்க. மேடம் இப்போ வந்து செக்ஸ் பண்ண வந்து அவங்க பெயின் இருந்தாங்க, டைட்டா இருக்கு அந்த மாதிரி சொல்றாங்க மேடம். அதான் இப்படி பண்ணலாமா அப்படின்றது காணி. அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு, பின்ன இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணவே கூடாது. பின்ன அவங்களுடைய உடல் கூறு எப்படி ஏத்துக்கும்? உடல் கூறும் ஏத்துக்காது, அட் தி சேம் டைம் வந்து சட்டமும் வந்து இதை ஒத்துக்காது. ஸோ நிச்சயமா வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க பண்றது தவறு. அது நீங்க எப்படி சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி சரி பண்ணுங்க. இருந்தாலும் டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க இவருக்கு உண்டான தீர்வு. ஏன்னா ரொம்ப சின்ன வயசு பொண்ணை திருமணம் பண்ணிருக்காங்க. மக்களுடைய நலன்களுக்காக, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, நலன்களுக்காக ஏற்படுத்தக்கூடியதுதான் சட்டம். இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கு, ஒரு காலத்துல 13, 14, 15 எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு உடல் கூறு அந்த அளவுக்கு இல்லை. இவர் இனிமே என்ன செய்யணும்னா, அதை மேரேஜ் பண்ணியாச்சு, தவறு நடந்து போச்சு. இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு இதுல ரொம்ப இன்வால்மெண்ட் காட்டாம கொஞ்சம் அனுசரிச்சு போறதுதான் நல்லது. கொஞ்சம் காலம் ஆகட்டும், அதுக்கு பிறகு 2 பேரும் அவங்க தாம்பத்தியம் நல்லபடியா வச்சுக்கலாம். இப்போதைக்கு காலத்தை ஓட்ட வேண்டியது. அதாவது வந்து கொஞ்சம் லவர்ஸ் மாதிரி இருந்துக்கோங்க சொல்றாரு. ஏன்னா 2 வீட்டு சம்மதத்தோடயும் வந்து திருமணம் நடந்திருக்கு. என்னதான் நாம வந்து ரீசன் சொன்னாலுமே இது வந்து ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் சட்டப்படி பாத்தீங்கன்னா. நிச்சயமா வந்து நீங்க அவங்களுக்கு தகப்பனார் இல்ல, அதனால வேண்டி நான் திருமணம் பண்ணிருக்கேன்னு சொல்றீங்க. பாதுகாப்புக்காக வேண்டி திருமணம் பண்ணிருக்கீங்க. எனவே அந்த பொண்ணை வந்து நல்லபடியா வச்சு காப்பாத்துங்க, ஒரு பாதுகாப்பாளரா இருங்க அப்படிங்கறது தான் எங்களால வந்து சொல்ல முடியற ஒரு விஷயம். ஸோ இப்போதைக்கு வந்து நீங்க உடல் உறவு வச்சுக்கிட்டீங்கன்னா இது நிச்சயமா அவங்களுக்குமே வந்து பாதிப்பு தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் டாக்டர் சொல்ற விஷயமா இருக்கு. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நேயர்கள் அனைவரும் நீங்க மேல இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்களுடைய டிவி வால்யூமை முழுக்க கம்மி பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ ஹலோ ஓகே, சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. கையில ரிமோட் இருக்கா? வினோத்குமார், உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்க. கையில ரிமோட் வச்சிருந்தீங்கன்னா டிவி வால்யூமை முழுக்க கம்மி பண்ணிட்டு பேசுங்க. ஓகே, சொல்லுங்க வினோத்குமார், எங்க இருந்து பேசுறீங்க? குமாரா? சரி, சொல்லுங்க குமார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, கோயம்புத்தூர்காரா? ஆமாங்க. சரி, சொல்லுங்க. கொஞ்சம் குசும்பு ஜாஸ்தி தானோ? பாத்தீங்கன்னா இப்போ ஒய்ஃப் கூட வந்து உடல்ல வைக்கும்போது விந்து வந்து சீக்கிரமா வெளியே வந்துடுதுங்க. ஓகே, இப்ப அதுக்கு வந்து இப்படிங்கிறதுக்குள்ளயா? இப்படிங்கிறதுக்குள்ளயான்ற? ஆமாங்க. சரி சரி சரி. இப்ப அந்த மாதிரி இதாகும்போது பாத்தீங்கன்னா இப்ப அவங்களையும் வந்து திருப்தி பண்ண முடியல. அதுக்கோசம் வந்து நான் வந்து டேப்லெட்டை போட்டு ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் இது பண்ண வேண்டியதா இருக்கு. ட்ரிங்க்ஸ் எடுக்கவே கூடாதுங்க. அதுதான் உங்களோட மெயின் ப்ராப்ளமா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. டாக்டர் கருத்து என்னங்கிறதையும் கேட்போம். திருமணம் ஆகி எத்தனை ஆண்டுகள் ஆகுது? எனக்கு வந்து 4 வருஷம் ஆச்சுங்க. 4 வருஷம் ஆச்சு. குழந்தைகள் இருக்காங்களா? ஒரு பொண்ணு இருக்குங்க. ஓகேங்க. கைத்தொழில் ஏதாவது உண்டா? அது வந்து மேரேஜ் முன்னாடி இருந்ததுங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் இல்லைங்க. ஓகே, 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? எப்படி? 2வது குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, அதாவது ட்ரை பண்றது 2வது வருஷங்க. ஆனா வந்து ஒரு திருப்தி பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு நான் இது பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேங்க, நீங்க கவலையே படாதீங்க. டாக்டர் உங்களுக்கான தீர்வு சொல்லுவாரு. டாக்டர் சொல்லுங்க. இன்னைக்கு பெரும்பாலான பேருக்கு இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் இதுதான். அதாவது விந்து முந்துறது. அத மனக்கட்டுப்பாடோட உடல் ரீதியா அதை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். முருங்கை பிசினி, அதை சாதாரணமா சில பேர் அதுல என்ன எனர்ஜி இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க, அதுல என்ன கட்டுப்பாடு இருக்குன்ட்டு. அதுக்கு ஒரு பொதுவா வந்து புத்தகங்களை ஒட்டுறதுக்கு தான் நாங்கலாம் முருங்கை பிசினி யூஸ் பண்ணுவோம். நீங்க இதுக்கெல்லாம் சொல்றீங்க டாக்டர்னு மத்தவங்க எல்லாரும் நினைப்பாங்க. முந்தும் நீரை தடுக்கும், மோரை போலே ஒழுகும், விந்துவை தடிப்பித்து மேனி தரும், தொந்த கரிய நிற வாயுதனை தடுக்கும், நாளும் பெரிய முருங்கை பிசின். ஆமா, முந்தும் நீரை தடுக்கும், மோரை போலே ஒழுகும், விந்துவை தடிப்பித்து மேனி தரும். இதுல அடங்கி போச்சு மெயின் கான்செப்ட். அதுல சில இன்னும் கொஞ்சம் நமக்கு வாய்ப்பு இருந்தா முருங்கை பிசினு, கருவேலம் பிசினு, பாதாம் பிசினு,
இந்த மூணையும் நமக்கு பொன் வறுவலா வறுத்துக்கிறது பெட்ரு. வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு காலையில ஒரு ஸ்பூனு மாலையில ஒரு ஸ்பூனு இல்ல ஒன்லி ஈவினிங் மட்டும் பால்ல கலக்கி சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். உடல் உறவுக்கு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். காலையில வெறும் வயிற்றுல இந்த வெந்தயத்தை கொஞ்சம் போல போட்டு குடிக்கலாம். இல்ல நைட்ல ஊற வச்சு காலையில அதே எடுத்துக்கலாம். இதெல்லாம் விந்துவை கெட்டிப்படுத்தும். விந்துவை கெட்டிப்படுத்தும் போது இந்த அவங்க மன ரீதியா ஸ்லோ பண்ண. ஓகே ஓகே டாக்டர், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நேயர்கள் அனைவரும் இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நிச்சயமா நீங்க கால் பண்ணுங்க, உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். மேல வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. பாலாஜி. பாலாஜி, எப்படி இருக்கீங்க பாலாஜி? நல்லா இருக்கீங்களா? எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர். பெங்களூரா? பெங்களூர்ல இருந்து பேசுறீங்க. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க பாலாஜி? மெக்கானிக். ஓ ஓகே ஓகே. பஜ்ஜிலாம் நிறைய சாப்பிடுவீங்களா? எல்லாமே எல்லாமே ஓகே ஓகே. சரி சொல்லுங்க, உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. கைப்பழக்கம் வந்து அதிகமா இருக்கு. என்ன அதிகமா இருக்கு? கைப்பழக்கம். கைப்பழக்கம் அதிகமா இருக்கு. சரி, மெக்கானிக்னு சொல்றீங்க, அதனால கைப்பழக்கம் அதிகமா இருக்கா? அப்படி கூட சொல்லலாம். நான் சொல்ற கைப்பழக்கம் வேற, நீங்க சொல்ற கைப்பழக்கம் வேற. பாருங்க, நிகழ்ச்சியில வந்து நான் சிங்கிள் மீனிங்ல பேசுறது கூட நீங்க எல்லாரும் டபுள் மீனிங் எடுத்துக்கிறீங்க. சரி சொல்லுங்க, எத்தனை நாளா வந்து எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல எத்தனை வருஷங்களா வந்து இந்த மாதிரி கைத்தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருக்கு. சும்மா பழக்கம் 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, அப்ப ஸ்பேனரை மட்டும் கையில பிடிக்கல நீங்க? எல்லாத்தையும் சேர்த்து கையில பிடிச்சு வச்சிருக்கீங்க. அந்த வேலையும் ஒரு பக்கம் நடக்கட்டும், இந்த வேலையும் ஒரு பக்கம் நடக்கட்டும் இருக்கீங்களா? ஆமா, அப்படித்தான். சரி சரி, என்ன வயது ஆகுது உங்களுக்கு? 23 வயசு. 23 வயது ஆகுது, மெக்கானிக்கா இருக்கீங்க. சரி, டாக்டர் கிட்ட வந்து இந்த தீர்வை கேட்போம். டாக்டர் சொல்லுங்க. எப்போதும் சொல்லக்கூடிய அட்வைஸ் தான் இவங்களுக்கெல்லாம். கைப்பழக்கம் ஒரு கொடிய நோய் அல்ல, கொடிய பாவம் அல்ல. ஆனா அது மன ரீதியா இது மாதிரி தப்பு பண்றோமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணலாம், ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அதே எனர்ஜியை திரும்பி பெற்றுக்கொள்ள தெரியணும். அதுக்கு இவங்கெல்லாம் மருந்துன்ற ரேஞ்சுக்கு போகாம உணவு முறைகள்லயே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். அந்த உணவு முறைகள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். காய்கறி, கீரை, பழங்கள் அதிலே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. ரொம்ப நன்றி. ரொம்ப பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். சரி டாக்டர், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. டாக்டர், நீங்க வந்து இன்னைக்கு இந்த நரம்பு தளர்ச்சியை பத்தி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? சோ இந்த மாதிரி கைப்பழக்கம் பண்றவங்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி அடிக்கடிக்கு ஏற்படுமா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதிகமா கைப்பழக்கத்தை வச்சுக்கிட்டா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நரம்பு தளர்ச்சி வந்துடும். அதாவது நரம்பு தளர்ச்சிக்கு முக்கிய காரணமே அதீத செக்ஸ் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு. அந்த செக்ஸ் அதிகமா வச்சுக்கிறதோட மட்டும் இல்லாம அதுக்கு தேவையான மாற்று முறை, அதாவது அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கணும், அதாவது நல்லா சம்பாதிக்க தெரிஞ்சவங்களுக்கு செலவு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா வருமானம் இல்லாமலே செலவழிச்சுக்கிட்டே இருந்தோம்னா கடனாளி ஆயிடுவோம். அதே மாதிரி முழுக்க நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, இதுக்கு உள்ள மாற்று வழி என்னங்கறத யாருமே கேர் பண்றதே இல்லை. பொதுவாகவே உணவு முறைகள்லயே நிறைய பேர் கவனம் எடுத்துக்கிறதில்ல. அன்றாட பசிக்கு சாப்பிட்ற உணவு இருக்கு பாருங்க, அதுலயே கவனம் சாப்பிட்றது இல்லை, அதை செலுத்துறது கிடையாது. வீட்டுல வந்து ஒரு தோசையை கொண்டாந்து வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மறு தோசையை வார்த்து சூடா கொடுத்தா கணவர் டேஸ்டா சாப்பிடணும்னு அது கொண்டு வரதுக்குள்ள அவசரமா எனக்கு வேலை இருக்குன்ட்டு கையை கிளம்பிட்டு ஓடிடுறாங்க. அலுவல் இதெல்லாம் நாளடைவில் ஃபியூச்சர்ல கண்டிப்பா பாதிக்கும். இப்போ தெரியாது, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கக்கூடிய நேரத்துல இதாங்க அவங்க நினைப்பேன்னா 30-40லயே நம்ம எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. நிறைய அவங்க டிராவல் பண்ணக்கூடிய தூரம் நிறைய இருக்கு. நமக்கு எனர்ஜி காலம் முழுக்க வேணும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கு. என்ன மாதிரியான உணவுகள் இந்த நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க எல்லாம் எடுத்துக்கணும்? குறிப்பா நரம்பு தளர்ச்சி வந்தாலும் சரி வரலைனாலும் சரி வராம பாதுகாத்துக்கிறதுக்கும் அஸ்வகந்தாங்கிறது ரொம்ப முதல் இடத்துல இருக்கு. அஸ்வகந்தா, அதாவது அமுக்ரா பொடின்னு சொல்லுவாங்க. அந்த பொடியை தேவையான அளவுக்கு அதை ஸ்வீட்
கல்கண்டு இருக்கு பாருங்க, அந்த கல்கண்டை சேர்த்து. நார்மல் கற்கண்டு எடுத்துக்கலாமா, சர்க்கரை கற்கண்டு, இல்ல வந்து பனங்கற்கண்டு எடுத்துக்கணுமா? அதாவது சூடு அதிகமா இருக்கிறவங்க பனங்கள் கண்டு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சூட்டு உடம்புக்கு அது பேலன்ஸ். ஏன்னா அஸ்வகந்தாவே கொஞ்சம் உஷ்ணத்தை தூக்கக்கூடியது. ஏன்னா நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களுக்கு சூடு வேணும், கண்டிப்பா சூடு வேணும். நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு குளுமை கோல்டு எடுக்க கூடாது. சரி, நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசுவோம் இத பத்தி. நேர் தயாரா இருக்காங்க, பேசிடுவோம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து அப்துல்லா பேசுறேன் மேடம். அப்துல்லா, எப்படி இருக்கீங்க? செமையா இருக்குங்க மேடம். செமையா இருக்கீங்களா? ஏன் இவ்ளோ அவசரமா பேசுறீங்க? என்ன ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே பேசுறீங்களோ? இல்ல, வேலையெல்லாம் பண்ணலீங்க மேடம். வேலை பண்றதுக்காண்டி தான் பேசணும் மேடம் டாக்டர். சரி, சரிங்க. வயசு 26 ஆகுது மேடம். சரி. பாத்தீங்கன்னா எனக்கு 21ல ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆயிடுச்சு. சரி, ஃபர்ஸ்ட் மேரேஜ். அப்புறமேல தங்கச்சியை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க மறுபடியும். சரிங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2 வயசு ஆயிடுச்சு. அது இல்லாம இன்னொன்னு செட்டப் ஒண்ணு ஆயிடுச்சு மேடம். சிச்சோ, 2 வைஃப் இருக்கிறதே பாத்தீங்கன்னா சட்டப்படி குற்றம். இதுல வந்து இன்னொரு செட்டப் வேறையா? இல்ல மேடம், எங்க இதுல பாத்தீங்கன்னா அதெல்லாம் குற்றம் இல்லைங்க மேடம். அப்படி இல்ல, எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரே சட்டம் தான். அப்படி இல்லைங்க மேடம். ஒரு நம்ம வாழ்ற இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கறதுதான். சரிங்களா, உங்களோட பிரச்சனை என்னங்கறது சொல்லுங்க. ஆக்சுவலி எங்க அல்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா 4 வயசு வரைக்கும் மேரேஜ் பண்ணி. சரி, இந்த மாதிரிலாம் திருமணம் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க தான் அவசரப்படணும். அதுக்காக வேண்டியதான் இன்னைக்கு கால் பண்ணியும் இருக்கீங்க. அது பிரச்சனையே சொல்லுங்க. ஓகே டாக்டர் சித்திக் சார், நீங்க சொல்லுங்க இவருடைய பிரச்சனை என்னங்கறதே. ஒண்ணும் இல்ல, இதுக்கு ஆரம்பத்துல அந்த காலத்திலேயே சொல்லி வச்சுட்டாங்க. தமிழ்லயே சாதாரணமா வாக்கியமா 2 பொண்டாட்டிக்காரன் கெண்ட வீங்கி செத்தான்னு ஒரு நாட்டு பழமொழி. அது ஓகே, எப்படி எந்த கண்டைய பத்தி சொல்றீங்க? 2 பொண்டாட்டிக்காரன் கெண்ட வீங்கி செத்தான். அதாவது என்னைக்குமே அது பாதிப்பு தான். அந்த ஒண்ணுங்கிறது தான் அந்த ஒருமித்த கருத்தோட மனமொத்த தம்பதிகளா வாழணும்னா ஒரு கணவனும் மனைவியும் மனமொத்த தம்பதிகளா வாழ்றதுதான் லைஃப். அவர் சொன்ன பிரச்சனையே பாத்தீங்கன்னா வந்து அவர் சொல்றாங்க இஸ்லாமிய சட்டத்துல 4 மேரேஜ் பண்ணிக்கலாங்கிறது இருக்கு. அதை மட்டும்தான் மேலோட்டமா அவர் எடுத்திருக்காரே தவிர யாரு பண்ணிக்கணும், பண்ணுனா எப்படி அதை வச்சுக்கணுங்கிற சட்ட திட்டங்கள் இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? முதல் மேல இதை மட்டும் அவர் பிடிச்சுக்கிட்டாரு. ஆமா, சில பேர் எப்படின்னா பலாப்பழம் சாப்பிட்டா சக்தி இருக்கும் அப்படின்னு, டேஸ்ட் இருக்கும், பலாப்பழத்துல டேஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பலாப்பழத்தை தெரியாதவன்ட்ட கொண்டு போய் இதை கொடுத்து இதில் சும்மா செம்ம டேஸ்ட் இருக்குன்னொடனே அதை அப்படியே எடுத்து கடிச்சு சாப்பிட முடியுமா? பலாப்பழத்தை எப்படி சாப்பிடணும் அதை ஓப்பன் பண்ணி அதுக்கு மேலே அதை எடுத்து அதை விதையை நீக்கிட்டு அதில் ஒரு நெட்டி மாதிரி ஒன்று இருக்கும். அது இல்லாத அப்படி நிறைய வரைமுறை இருக்கு வாழ்க்கையில எல்லாத்துக்குமே. மேலோட்டமா எடுத்துக்கிறது அவர் மேலோட்டமா எடுத்துக்கிட்டாரு. அவர் சொல்லக்கூடிய விஷயமும் பாத்தீங்கன்னா வந்து அவரால் வந்து செக்ஸ்ல ஈடுபட முடியல. ஆமா, இது மாதிரி உள்ளவங்க எல்லாம் வந்து அதான் சொல்றேன், அந்த காலத்துல சொல்லி வச்சுட்டு அவங்க இது பண்ணதுல பழக்க நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. இப்ப நம்ம தட்ப வெப்பத்துக்கு நம்ம காலத்துக்கு என்ன ஒத்து வருமோ அதோட ஒத்து போறதுதான் லைஃப். ஆனா ஒரு விஷயம் பாராட்டணும், ஒரு வைஃபை வந்து கட்டிக்கிட்டே இப்ப இருக்கிற காலகட்டத்துல சமாளிக்க முடியல நம்ம ஆளுங்களால. ஆனா ஒரு வைஃப் இல்லாம செகண்ட் வைஃப் மறுபடியும் ஒரு செட்டப்னு எவ்வளவு தைரியமா வர சொல்றீங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். சரி, ரொம்ப நன்றி எனிவேஸ் கால் பண்ணதுக்கு. தயவு செஞ்சு வந்து உங்களுடைய மனைவிகளுக்கு நீங்க உண்மையா இருங்க. பண்ணது தப்பு பண்ணியாச்சு, ஆனா வந்து இனிமேலாவது வந்து உங்க வைஃப்க்கு நீங்க வந்து ரொம்ப உண்மையா இருக்கணும் அப்படிங்கறதான் எங்களுடைய கருத்து, எங்களுடைய ரெக்வெஸ்டும் கூட. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. நேயர்கள் அனைவரும் இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். டாக்டர், நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சிக்கு பத்தி பாத்தீங்கன்னா நீங்க வந்து உணவுகள் சொல்லியிருந்தீங்க. சின்ன ஒரு இது என்ன, ஏன்னா இந்த சமாச்சாரம் ரொம்ப முக்கியமானதுங்கிறதுனால வழிமறிச்சு உங்கள்கிட்ட சொல்றேன். இந்த 2 பண்ணிக்கலாம் 3 பண்ணிக்கலான்றதுல இருந்தெல்லாம் கண்டிப்பா மனமாற்றம் அவங்க எடுத்துக்கணும். காரணம் என்னன்னா மொத்தத்துல நாளை பின்ன இது மாதிரி ஏதாவது ஒரு மேரேஜோட நல்லபடியா இருக்கிறோம், திடீர்னு இன்னொரு வாய்ப்பு வந்துருச்சு அப்படிங்கும்போது அதை தவிர்த்துக்கிறதுக்கு உள்ள வழியை சொல்றேன். முதல்ல நிம்மதி போயிடும் மனுஷனுக்கு. இந்த லைஃபை நம்ம என்ஜாய் பண்ணணும்னா ரொம்ப ஹாயா என்ஜாய் பண்ணணும். இன்பம் துன்பம் 2 சேர்ந்ததுதான் வாழ்க்கை. ஆனா அது எல்லை மீறிய தொல்லையை உருவாக்கி ஒரு வைஃப் சரியா அடுத்தது ரொம்ப மன உளைச்சல், ரொம்ப 3 பேரும் போர் அடிச்சிட்டு மறுபடியும் 4வது ஒருத்தவங்களா வந்து தேடினா அது போயிட்டே இருக்கும். மன உளைச்சல் காலாயிடும், நிம்மதி இல்லாத வாழ்க்கையே நரகமாயிடும். ஓகே டாக்டர்,
Anyways, சொல்லுங்க, ரொம்ப இப்ப நன்றி உங்க ரொம்ப கேள்வி நன்றி. சொல்லுங்க. ஓகே. தொடர்ந்து பேசுவோம் அதை பத்தி கேள்வியை பத்தி. நேர் காத்துட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. மேடம் என்னோட பேர் வந்து பாண்டியன். பாண்டியன், சொல்லுங்க பாண்டியன், எப்படி இருக்கீங்க? மேடம் நல்லா இருக்கேன் மேடம். ஓகே, ரொம்ப தெம்பா பேசுறீங்க பாண்டியன். நிச்சயமா உங்களுடைய எனர்ஜில இருந்து அப்படியே பாதி எனக்கு வந்துருச்சு பாண்டியன். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் நான் வந்து பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் மேடம். ஓ, பாண்டிச்சேரி பாண்டியனா நீங்க? ஆமா மேடம். ரொம்ப தெளிவா பேசுறீங்க. ஆனா பாண்டிச்சேரியில இருந்து பேசியோ அதுவும் பாத்தீங்கன்னா இந்த டைமுக்கு பேசுறீங்க, ரொம்ப தெளிவா பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க, உங்க பிரச்சனை என்ன? என்னோட பிரச்சனை என்னன்னா, நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மேடம். ஓகே. 17 வயசுல இருந்து நான் வந்து அந்த கைப்பழக்கம் வச்சிருக்கேன். இப்ப என்ன வயசாகுது? இப்போ வந்து ஒரு 31 வயசு ஆகுது மேடம். அப்பா, சொல்லுங்க. ஆனா நான் வந்து அதிகமா வச்சுக்க மாட்டேன் மேடம். எப்படின்னா இப்ப வந்து எனக்கு பாத்தீங்கன்னா வாரத்துல 3 நாளைக்கு மேட்ச், டெய்லியுமே மேட்சுக்கு போவேன் மேம். நான் வாலிபால் பிளேயர். ஓகே. அதனால வந்து நான் ஏதாவது டெய்லி மேட்ச் இருக்கிறதுனால நான் வந்து அந்த கைப்பழக்கம் அதிகமா வச்சுக்க மாட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல ஒரு முறை, அதாவது மேட்ச் இல்லாதப்போ அந்த மாதிரி வச்சுப்பேன். அந்த மேட்ச் இல்லன்னா உங்களுடைய மேட்சை வந்து நீங்களே ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க மேடம்? அப்படிதான் மேடம். சரி, சொல்லுங்க சொல்லுங்க. அது இல்லாம எனக்கு கொஞ்சம் லிக்கர் பழக்கம் கொஞ்சம் தான் இருக்கு, ரொம்ப அதிகமா இல்ல. சரி, அது கொஞ்சமா இருந்தாலும் சரி, நிறைய இருந்தாலும் சரி, விஷம் தான். கட்டாயம் உண்மைதான். இனிமே அதை குறைச்சிக்கிறேன். அப்புறம் எனக்கு வந்து இந்த பாக்கு போடுற பழக்கம் அதிகமா இருக்கு மேடம். சரி, சொல்லுங்க. இது ஏதோ காமெடி மாதிரி சொல்லிக்கிட்டே போறீங்க. இல்ல மேடம், இதான் என்னோட உண்மை. நான் இந்த நிச்சயமா வந்து டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் போய் சொல்லாம உண்மையை சொல்றீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப எல்லாருமே இத பாத்துட்டு இருப்பாங்க. என் பேர் சொன்னா கட்டாயம் எல்லாருக்குமே தெரியும். ஓகே. நான் வர பிளேயர்னு வர சொல்லிட்டேன். எனக்கு இது அசிங்கம் முக்கியம் கிடையாது, எனக்கு தீர்வு தான். நிச்சயமா. அண்ட் அட் தி சேம் டைம் நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் சொல்றீங்க, உங்களை பார்த்து கத்துக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நாட் ஒன்லி யுவர் ஸ்போர்ட்ஸ், அண்ட் நீங்க உங்களுடைய பழக்க வழக்கங்களையும் வந்து உங்களுடைய மேனரிசம்லயும் ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? சோ தயவு செஞ்சு வந்து இந்த விஷயங்களை எல்லாம் தவிர்த்துக்கங்க, மாத்திக்கங்க. இப்ப வந்து என்னன்னா, நீங்க என்னோட டவுட் சொல்லிடுறேன் மேடம். சொல்லுங்க. இன்னி வரைக்கும் நான் வந்து எந்த தப்பான பொண்ணுங்கிட்ட நான் எதுக்கு பழகுனது இல்ல. ஆனா எனக்கு அது லவர் இருக்கா, அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம். ரொம்ப நல்ல விஷயம். கங்க்ராச்சுலேஷன் ஃபார் தட். ஓகே, தேங்க்யூ மேடம். அவங்களுக்கு எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, முன்னாடி பாத்தீங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும் மேடம். ஓகே. இப்போ வந்து கொஞ்சம் லைட்டா குறைஞ்ச மாதிரி எனக்கே மனசுக்குள்ள தோணுது. நான் இதுக்கும் அந்த மாதிரி செக் பண்றதுக்கு எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பும் கிடைக்கல. ஒரு 2.5 வருஷமா அப்படி இருக்கு. என் மனசே எனக்கு ஒரு மாதிரி எனக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி தெரியுது. ஐயோ, நமக்கு கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுது அப்படின்னு. கொஞ்சம் லைட்டா பெயின் இருக்கு மேம். நான் இப்ப கைப்பழக்கம் இப்போ ரீசெண்டா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன். ஓகே. லைட்டா பெயின் இருந்ததுனால எனக்கு டவுட்டா இருக்கு மேடம். ஓகே ஓகே. நிச்சயமா என்னோட உடம்பு ஃபிட்னஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஃபிட்னஸா இருக்கு. டெய்லியுமே ஒர்க் அவுட் பண்றேன் மேடம். சரி. நல்லா ரன்னிங் போறேன். டெய்லியும் பாத்தீங்கன்னா இப்போ 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஓடுவோம். அதுக்கப்புறம் நான் கிரவுண்ட்ல பிராக்டிஸ் போவோம். மார்னிங் ஈவினிங் 2 வேளையும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நிறைய நல்ல விஷயங்களை வச்சிட்டு இருக்கேன். கொஞ்சோண்டு வந்து உங்ககிட்ட ஒட்டிட்டு இருக்க அந்த தவறான விஷயங்களையும் வந்து தவிர்த்துடுங்க. பியூரா நல்ல மனிதரா மாறிடுவீங்க. உங்களுடைய வைஃப்க்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நல்ல மனிதராகவும் மாறிடுவீங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க நீங்க இந்த விஷயங்கள்லாம் விட்டீங்கன்னா. ஓகேங்களா? சரி, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டுருவோம். டாக்டர் சொல்லுங்க. நான் சொல்ல வேண்டிய கருத்தை நீங்க சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன். முழுக்க கைப்பழக்கம் நடந்ததை பத்தி கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் லிமிட்டா தான் பண்ணியிருக்கேன்றாரு. அதனால பாதிப்பு அதாவது வந்து வாரத்துல 3 வாட்டி இல்ல வாரத்துல 3 வாட்டிங்கிற 4 வாட்டிங்கிறத விட அதையெல்லாம் தாண்டி அதுல கூட பாதிச்சிடாது. அதுல எனர்ஜி எடுத்துக்கலாம். ஓகே. என்ன இந்த இவர் இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, பாக்கு போடுற பழக்கம் இதெல்லாம். அதுல வந்து இருக்கக்கூடிய பின்விளைவு என்னன்னா, நரம்பு தளர்ச்சிங்கிற நோய் கண்டிப்பா வந்துடும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல. இன்னைக்கு எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ், எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் மாதிரி என் பிள்ளைங்க மாதிரி நினைச்சு சொல்றேன். என்ன, நரம்பு தளர்ச்சியை பத்தி ரொம்ப வலியுறுத்தி பெரியவங்க முன்னேர்கள் பாடி வச்சிருக்காங்க. இதுல சின்ன பாடல், அரும்பு கோணிடில் அதன் மனம் குன்றுமோ, கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமாம், இரும்பு கோணிடில் யானையும் வெல்லலாம், நரம்பு கோணிடில் நாம் என்ன செய்வது. மலர் பூ கோணலா இருக்கிறதுனால வாசனை இல்லாம சின்னதா இருந்தாலும் சரி, அதனால எதுவும் ப்ராப்ளம் கிடையாது, இருக்காது. அதே மாதிரி கரும்பு கோணலா இருக்கிறதுனால
அதனுடைய சுவை குன்ற போறதில்லை. இரும்பு கோணிடில் யானையும் வெல்லலாம். அதாவது ஒரு பெரிய உலக்கை எடுத்துட்டு போனா கூட யானை மடங்காது. ஒரு அங்குச மாதிரி வளைஞ்ச கம்பியை வச்சுக்கிட்டு இரும்பை வச்சுக்கிட்டு யானையும் வெல்லலாம். நரம்பு கோணிடில் நாம் என்ன செய்வது? அது கை சேதம். அதனால நரம்பு தளர்ச்சி வராம பாதுகாத்துக்கணும். அதுக்கு இந்த பாக்கு போடுற பழக்கம், இந்த பழக்கம் இது பண்ணிக்கணும். அவர் மேரேஜ், அவர் சொல்ற ஏஜுக்கு மேரேஜுக்கு முன்னாடி ஒரு செக்ஸுவல் மருத்துவரை சந்திச்சு கொஞ்சம் உடம்ப தயார் பண்ணிக்கிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாருன்னா ஆமா ஃபியூச்சரும் நல்ல, இதுவும் நல்ல, இப்ப என்ட்ரி ஆகும்போது நல்லா இருக்கும், ஃபியூச்சரும் நல்லா இருக்கும். ஓகே ஓகே, ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. நிச்சயமா வந்து உங்களுடைய சந்தேகம் தீர்ந்திருக்கும். அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, ஹாய், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் காயத்ரி, நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க காயத்ரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. ப்ரோக்ராம் 2 நாளா பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ஒரு டவுட். தாராளமா கேட்கலாம், சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் ஆகுது. ஒரு பையன் இருக்கான். ஓகே. நாங்க இப்ப செகண்ட் குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் வந்து நாங்க உடலுறவு வைக்கும் போது எனக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்த வாட்டி தான் அவரை வந்து இன்சர்ட் பண்ணவே நான் அலோவ் பண்ணுவேன். ஓகே. அதனால அந்த குழந்தை உருவாறுதல் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, அதான் அந்த டவுட் தான். இதுதான் ஒரு டவுட்டா கேட்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஓகே. இதனால வேண்டிய உங்களுடைய கணவர் வந்து நீங்க இப்படி நடந்துக்கிறதுனால ஏதாவது எரிச்சல் படுறதோ இல்ல கோவப்படுறதோ உண்டா? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, அவருக்கு திருப்தியா ஆயிடுது. பட் குழந்தை உண்டாகுமா அப்படின்றது டவுட். இந்த மாதிரி அதாவது வெளிவந்த வாட்டி அவர் இன்சர்ட் பண்ணும்போது குழந்தை வருமா அப்படின்றது ஒரு டவுட். அதாவது விந்து வெளியே வந்த பிறகு நீங்க வந்து இந்த மாதிரி இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறீங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, அதாவது எனக்கு என்னோட உணர்ச்சிகள் வெளிவந்த வாட்டி அலோவ் பண்றேன். அதனால அதாவது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து திருப்தி அடைஞ்ச பிறகு நீங்க வந்து அவரை வந்து அலோவ் பண்றதா சொல்றீங்க. ஆமா. ஓகே, ஃபைன். டாக்டர் கிட்ட கேட்போம். சொல்லுங்க டாக்டர். அதாவது பெண்களுக்கு, சில பெண்கள் இதுல கொஞ்சம் ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு புற வேலைகளில் ஈடுபடும் போதே உணர்ச்சி, அதாவது நான் எப்போதுமே சொல்றது என்னன்னா, ஒவ்வொரு முறை பெண்ணோட தொடர்பு வச்சுக்கும் போது, மனைவி கூட தொடர்பு வச்சிருக்கும் போதும் அவங்கள திருப்திப்படுத்த தெரியணும். அதுக்கு மணிக்கணக்காக இன்ட்ரோஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உடல் வச்சுக்கணும்னு அவங்கள திருப்திப்படுத்துகிற அளவுக்கு, அவங்களுடைய காமத்தை அணைக்கு தெரிகிற அளவுக்கு உடல் வச்சு அவங்கள கிளர்ச்சி அடைய வைக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டா போதும். இல்லை, சொல்லி முடிச்சிடுறேன், போதும். ஆனால் அதே சமயத்தில் இதுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. குழந்தை பாக்கியம் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். ஏதோ ஒரு வகையில் அவர் வந்து வேற என்ன பேட் ஹேபிட் எதுனா இருந்து கவுண்டிங் வந்து கூடும் குறையும். அதனால ஏதாவது கொஞ்சம் கூடுதல் குறைச்சலாக இருந்ததுன்னா அதை இது பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒரு சின்ன டிப்ஸ். மாதுளம்பழமும் செவ்வாழைப்பழமும் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வர சொல்லுங்க. இவங்க குல்கந்துன்னு, ரோஜா குல்கந்துன்னு ஒண்ணு இருக்கு, இவங்க இதை எடுத்துக்கிட்டோம். இது 2 மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வரட்டும். கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே ஓகே காயத்ரி, நீங்க வந்து கேட்ட ஒரு சந்தேகத்துக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் விளக்கம் சொல்லியிருக்காரு. டாக்டர் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரமா வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா ஒரு அழகான குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேயர் வந்து நம்ம யாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னன்னா, வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பாக்குறவங்க இல்ல ஆண்கள் மட்டும்தான் வந்து பங்கெடுத்துக்கணும், இல்ல பெண்கள் பங்கெடுத்துக்கவே கூடாது அப்படிங்கிற விஷயமே கிடையாது. செக்ஸ் அப்படிங்கிறது ஆணுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பொதுவான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு இருக்கிற எந்த ஒரு சந்தேகமா இருந்தாலும் ஆணும் சரி இல்ல பெண்ணும் சரி நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம். இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க. மேல இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு உங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. ஓகே டாக்டர், நம்ம வந்து தொடர்ந்து டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்த நேயர் யாருன்னு பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர் சொல்லுங்க. ரவி மேடம். ரகுராம். ரவி மேடம். ரவி. ஓகே, என்ன ரவி, எந்த ஊரு? கோயம்புத்தூர்ல பேசுறேன். கோயம்புத்தூர் ரவிங்களாக்கும். எப்படி இருக்கீங்க ரவி? மேம், நீங்க ஏன் டபுள் மீனிங்ல பேசுறீங்க? பேசுறீங்க ஒரு மாதிரி இருக்கு. ஓகே, நான் எல்லாமே அதுதான் நான் சொல்றேன். இந்த நிகழ்ச்சியில நான் வந்து இது 2வது முறையா நான் சொல்றேன். நான் பேசுற சிங்கிள் மீனிங் கூட பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறவங்களும் பாக்குறவங்களும் ஏன் டபுள் மீனிங்ல எடுத்துக்கிறீங்கன்னு நானே இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டேன்.
இல்ல உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. எங்களுக்கு டாக்டர் கேட்க வேண்டியது என்னன்னா, எனக்கு வந்து வயசு 24 ஆகுது. புரியல. எனக்கு வயசு வந்து 24 ஆகுது. ஓகே, 24. ஆமா, இப்ப நான் வந்து ஒரு 20ல இருந்து எனக்கு கை பழக்கம் இருக்கு. சரி. அதை எக்ஸ்பிளைன் பண்றது பாக்குறதுக்காக ஒரு 1 இயர் நான் கேப் விட்டுட்டேன். சரி. ஏதாவது உடம்புல மாற்றம் இருக்குமா இருக்காதான்னு பாக்குறதுக்காக. ஓகே. எனக்கு எந்த வித மாற்றமும் தெரியல. சரிங்க. நான் மறுபடியும் ஆக்சுவலி கண்டினியூ பண்ணேன். பட் பெருசா அவனுக்கு கண்டினியூ பண்றதுல ஒரு 2 months ஆகும், இல்ல 3 months அந்த டைம் தான் போயிட்டு இருக்கு. ஓகே. இது ஒன் டவுட். சரி. செகண்ட் வந்து ஓரல் செக்ஸ் கரெக்டா இல்லையான்னு என் ஃப்ரெண்டு கேட்க சொல்லியிருக்கான். ஏன்னா அவர் ட்ரை பண்றதுக்காக லைன் கிடைக்கலையா. ஓகே. தேர்ட் வந்து அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கான். இப்போ செக்ஸ் பண்ணும்போது அவருக்கு வலிக்குதுன்றாரு. ஓகே. ஏதாவது இல்ல அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு சொன்னீங்க, அது 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 கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. செகண்ட் டவுட் வந்து அவருக்கு ஓரல் செக்ஸ் கரெக்டா இல்லையான்னு கேட்க சொன்னாரு. ஓகே, இல்லங்கிறது. ஓகே ஓகே. கரெக்டா இல்லையா அப்படின்றது. ஓகே. தேர்ட் வந்து அவருக்கு வந்து பெயினா இருக்கு. அது வந்து டாக்டர் ஏதாவது கன்சல்ட் பண்ணணுமா இல்ல எதுக்காக இருக்கா? தாராளமா. அவருக்கு திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆச்சுங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ஒரு 2-3 வீக்ஸ் ஆச்சு. ஓகே ஓகே ஓகே. சரி, டாக்டர் வந்து உங்களுக்கான தீர்வு சொல்வாங்க, கேட்டுக்கோங்க. சொல்லுங்க டாக்டர். ஃபர்ஸ்ட் டவுட் ஒரு கை பழக்கத்தை பத்தி சொன்னாரு. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, அதனால பாதிக்காது. லிமிட்டா வச்சுக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய அட்வைஸ். இன்னொரு செகண்ட் என்ன சொன்னாரு கவனிக்க எனக்கு புரியல. அதாவது வந்து ஓரல் செக்ஸ் வாய்ப்புணர்ச்சி பண்ணலாமா அப்படிங்கறது தான் அவர் கேக்குற ஒரு விஷயம். அது வந்து சுத்தம் ரொம்ப யாரும் இருக்காது. அதாவது மனைவியும் ஹஸ்பண்டுக்கும் ஒன்றும் தப்பு கிடையாது. அதுல சுத்தங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே. அது மட்டும் பாத்துக்கணும். 2 பேருக்கும் எந்த நோய் இருக்கக்கூடாது. ஓகே. அது இல்லைங்கிற பட்சத்துல ஒன்றும் பெரிய குற்றம் எல்லாம் கிடையாது. ஓகே. தேர்ட் டவுட்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி அந்த இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது பெயின் இருக்கு அப்படிங்கிறாங்க. எத்தனை வயசு அவங்களுக்கு, எத்தனை வருஷமாச்சு மேரேஜ்? இல்ல திருமணம் ஆனது இப்பதான் வந்து ஒரு 2-3 மாதங்களா ஆயிருக்கும். கொஞ்ச நாள் இதுல மாறிடும், கொஞ்ச நாளானா மாறிடும். ஓகே. புதுசுல அப்படித்தான் இருக்கும், சின்ன வயசுல அப்படித்தான் இருக்கும். இது பெரிய குற்றம் கிடையாது, மாறிடும். ஓகே, பயப்பட வேண்டாம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரவி, நீங்க வந்து கால் பண்ணதுக்கு. உங்களுடைய சந்தேகம் மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்டோடைய சந்தேகமும் கேட்டு தீர்த்து வச்சீங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. நேர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிகழ்ச்சியில கால் பண்ணி நீங்க வந்து பங்கெடுத்துக்கிட்டீங்க. அட் தி சேம் டைம் வந்து நீங்க எல்லாருமே வந்து ஒரு விஷயம் கவனம் வச்சுக்கணும். இந்த செக்ஸ் அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம் இல்லை, நீங்க யாருமே பயப்படக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது. எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். தாராளமா நீங்க யாரா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தீர்த்துக்கலாம் மேல இருக்கிற இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு. ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அழகா பாடல்லாம் வந்து பாடி காமிச்சு நம்ம நேயர்களையும் கொஞ்சம் குஷிப்படுத்தினீங்க. அட் தி சேம் டைம் ரொம்ப அர்த்தமுள்ள விஷயங்களும் ரொம்ப எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய உணவு முறைகளும் வந்து இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுக்காக நிச்சயமா நன்றி சொல்லி ஆகணும். நன்றி டாக்டர். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியை பார்த்திருப்பீங்க. ரொம்பவே வந்து உங்களுடைய சந்தேகங்கள்லாம் தீர்ந்திருக்கும். அட் தி சேம் டைம் டாக்டர் சொன்ன அட்வைசஸ்லாம் வந்து கால் பண்ணி பேசின நேயர்கள் மட்டும் இல்லாம நீங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் வந்து போய் சேர்ந்திருக்கும் நம்புறோம். இதே போல நாளை உங்கள் அனைவரையும் ITV அந்தரங்கம் நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். Until then, bye from Girijashree. Bye bye and take care.